யார் நீங்க? வெளியில டூலெட் போர்டு போட்டுருந்துச்சு. நானும் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உள்ள வந்து வீடு பார்க்கலாமா? ம். பார்க்கலாம், பார்க்கலாம். உள்ள வாங்க. ஆமா, வெயில் ஓவரா இருக்குல்ல? ஆமா. கொஞ்சம் குடிக்க ஏதாவது தண்ணி கிடைக்குமா? சரி உட்காருங்க. எடுத்துட்டு வரேன். வீடு சூப்பரா இருக்கு. எப்ப கட்டுனது? அது என் புருஷன் இருக்கும்போது கட்டினது. புருஷன் இருக்கும்போதா? இப்போ புருஷன் எங்க இருக்காரு? புருஷன் இப்போ சிங்கப்பூர்ல இருக்காருங்க. சிங்கப்பூர்ல இருக்காரா? எத்தனை வருஷம் இருக்கும் வீடு கட்டி? 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. 10 வருஷம் ஆச்சா? அப்ப உங்க புருஷன் வெளிநாடு போய் 10 வருஷம் ஆச்சு. ஆமாங்க. பத்து வருஷம் ஆச்சு. ஆனா வீடும் சும்மா தான் கிடக்கு, நானும் சும்மா தான் கிடக்கேன். வீட்டை பார்க்கலாமா சுத்தி? வாங்க பார்க்கலாம். இதுதான் ஹாலு. சோஃபா போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஹாலு நல்லா பெருசா தான் இருக்கு. ஹாலு பெருசா இருந்து என்ன பண்றது? வாங்க அடுத்த ரூமை காட்டுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் கிச்சன். சமைக்கலாம், மளிகை பொருள் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். தேவைப்பட்டு இங்கே மேலே ஷெல்ஃப்ல எல்லாம் வச்சுக்கலாம். கிச்சனு ரொம்ப சிறுசா இருக்கே. சிறுசா இருந்தப்பல என்ன? வாங்க அடுத்த ரூமை காட்டுறேன். இதுதான் பூஜை ரூம். பூஜை ரூமா? பூஜையெல்லாம் நடக்குமா? பூஜைலாம் ஒன்றும் நடக்காது, சும்மா சாமி வச்சு கும்பிட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் பாத்ரூம். வெஸ்டர்ன் டாய்லெட்டா நார்மல் டாய்லெட்டா? நார்மல் டாய்லெட்டியா இங்க இருக்க போகுது? நார்மல் டாய்லெட் போற மாதிரி தான் நாங்க வெளியவே போயிடுவோம். இது வெஸ்டர்ன் டாய்லெட். நாங்க அடுத்த ரூமை காட்டுறேன். இதுதான் அந்த ரூம். அந்த ரூம்னா பெட்ரூம். அதை ஏன் இவ்வளவு சங்கடமா சொல்றீங்க? எப்போ பார்த்தாலும் காலியாவே இருக்கு, அதுக்கு வேலையே இல்லை. அப்ப சங்கடமா சொல்லாம வேற என்னத்த சொல்லுவாங்க? உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஏங்க என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கீங்க? சோகமா இல்லாம வேற எப்படி இருக்கிறது? என் புருஷன் சிங்கப்பூர் போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒருத்தனை சேர்த்துக்கிட்டேன், அவன் ஒரு கிழவிய கூட்டிட்டு ஓடிட்டான். இன்னொருத்தனை கரெக்ட் பண்ணி வச்சேன், அவனும் ஒரு கிழவிய கூட்டிட்டு போயிட்டான். தனி மரமா நிக்கிறேன். ஒரு சில பேர் இப்படிதான் இருக்காங்க மூதேவிய. ஆனா எல்லாரும் அந்த மாதிரி இருந்துட மாட்டாங்க. ஒரு சில நல்லவர்களும் இருப்பாங்க. நீங்க யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். நான் ஒண்ணு கேட்கட்டா? தாராளமா கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு? சச்சா, அந்த மாதிரி பையன்லாம் நான் இல்லைங்க. நான் ரொம்ப நல்லவன். ஐ ஆம் சிங்கிள் தான்.
அப்போ ஏற்கனவே 2 பேர் இருந்தாங்க, 3வது ஆளா உங்களை நான் சேர்த்துக்கலாமா? 3ஆவதா நான் இருக்கிறேன். ஆனால் 4, 5ன்னு போயிட மாட்டீங்கல்ல. கடைசி வரைக்கும் நான் உங்களை கண்கலங்காம காப்பாற்றேன். இனிமே நம்ம தொடர்பு கள்ள தொடர்பு இல்லை, நல்ல தொடர்பு. யாரு? இருங்க, பார்த்துட்டு வரேன். ஆமா, யார் வந்தாங்க? அதுவா, 2 பேர் வச்சிருந்தேன்னு சொன்னேன்ல, ஆமா. அதுக்கும் முன்னாடி அப்படின்னா 3 பேரா? இல்ல 4 பேர். 4 பேரா? நீங்க யாரு? அந்த 4 பேருக்கு முன்னோட முதல் இருந்தேன் பாத்தியா, இவளோட புருஷன். அது நான் தான் புருஷன். முத புருஷனா? ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டோமே. வெயில் ஓவரா இருக்குல்ல? ஆமா. கொஞ்சம் குடிக்க ஏதாவது தண்ணி கிடைக்குமா? சரி, உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். ஏங்க, எங்க இருக்கீங்க? கடையில தான்ப்பா. ஒருத்தன் வீடு பாக்குறேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வரீங்களா? அப்படியா? ஆமாங்க. நீ அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். சரிங்க சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. உன் புருஷன் சிங்கப்பூர்ல இருக்குன்னு சொன்னா இங்கே இருக்காரு. மூதேவி, என் புருஷன் சிங்கப்பூர்ல எல்லாம் இல்ல, பக்கத்து தெருவுல சிங்கப்பூர் சென்ட் கடை வச்சிருக்காரு. அவருதான் இவரு. ஆமாடா பரதேசி, பக்கத்து கடையில தான்டா சென்ட் கடை வச்சிருக்கேன். அப்பயே பெண்ணடி சொன்னா சந்தேகப்பட்டு வீட்டுல ஓட்ட வந்திருக்கான்னு. அப்பயே சந்தேகப்பட்டான். ஆமா, சென்ட் அடிச்சிடலாமா? சிங்கப்பூர் சென்ட். வீட்டுக்கு